மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஅஹு. யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகின்றார்களோ அல்லாஹ்வும் அவருடைய சந்திப்பை விரும்புகின்றார். யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கின்றாரோ படைத்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வும் அவரை சந்திப்பதை வெறுக்கிறார். தீனுடைய வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், அல்லாஹ் கட்டுப்பட்டு பாவங்களை விட்டு விலகி ஒதுங்கி பரிசுத்தமான வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்த சந்திப்பு சந்தோஷமாக இருக்கு. மௌத்துடைய நேரம் அவருக்குரிய பஷாரத் நன்மாராயணம் மலாயிக்கா மார்களின் மூலமாக சொல்லப்படும். இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹு சும்ம இஸ்தகாமு. யார் அல்லாஹ்வை நம்பி ஈமான் கொண்டு அந்த ஈமான் நிலையாக இருக்கின்றார்கள், படைத்த ரப்பை பயந்து நல்ல காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள், அவருடைய முடிவு எவ்வாறு இருக்கும் என்பதை குர்ஆன் சொல்லுகின்றது. அவருடைய மௌத்து மகிழ்ச்சிகரமாக இருக்கும், சந்தோஷமான முடிவாக இருக்கும். சொர்க்கத்திரிய காட்சிகளை கண்ட வண்ணம் மலாயிக்கா மார் நன்மாராயணத்தை பெற்றவராக அவர் உலகத்தை விட்டு பிரிவார் என்ற ஒரு செய்தியை குர்ஆன் சொல்லுகின்றது. அந்த நீண்ட அல் குர்ஆன் வசனம் மூமின்களுக்கு நல்லோருக்கு அந்த கடைசி நேரம் சக்கராத்தில் அவர் நல்ல முடிவை பற்றி விவரிக்கின்றது. அன்பானவர்களே சகோதரர்களே, இந்த விடயத்தில் நாம் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். நல்ல முடிவை கேட்டு அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நலவை நாடிவிட்டார். இதா அராத அல்லாஹு பிஅப்தின் கைரன், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நலவை நாடிவிட்டார், அல்லாஹ்வுடைய தௌஃபீக் அவனுக்கு கிடைக்குமாக இருந்தால் அவன் கடைசியாக செய்கின்ற ஒரு நல்ல அமல் அதை அவனால் செய்ய வைத்துவிட்டு அந்த அமலை அவன் செய்த கையோடு அல்லாஹ் அவன் ரூஹையும் கைப்பற்றி விடுவான். தொழுத கையோடு, குர்ஆன் ஓதிய கையோடு, ஒரு தர்மம் செய்த கையோடு, நல்ல ஒரு இபாதத்தில் ஈடுபட்டவனாக இருக்கின்ற பொழுது அல்லது இபாதத்தை செய்து முடித்த கையோடு அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை முடித்து விடுவார். கண்ணியமான சகோதரர்களின் நல்ல முடிவுடைய அடையாளமாக இருக்கின்றது. நல்ல நிலைமையில் மௌத்தாக வேண்டும் என்ற அந்த ஆவல் ஆசை மூமின்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கு. யார் எப்படியான நிலைமையில் மௌத்தை சந்திக்கிறாரோ அப்படியான நிலைமையில் தான் நாளை மறுமை எழுப்பப்படுவார் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மன் மாத அலா ஷைஇன் யுபஅது அலைஹி. எந்த நிலைமையில் ஒரு மனிதன் மௌத்தை சந்திக்கின்றானோ அந்த நிலைமையில் தான் அவர் நாளை மறுமையில் எழுப்பப்படுவார். நல்ல நிலைமையில் படைத்த ரப்பு விரும்பக்கூடிய நல்ல சூழலில் அவர் மௌத்தை சந்தித்தால் அந்த மகிழ்ச்சிகரமான நிலைமையில் அவர் நாளைய மறுமையில் எழுப்பப்படுவார். இதற்கு மாற்றமாக அல்லாஹ் விரும்பாத பாவமான நிலைமையில் ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது அவர் மௌத்தை சந்திப்பாராக இருந்தால் நாளை மறுமையிலும் அவர் எழுப்பப்படுகின்ற பொழுது ஒரு கேவலமான நிலைமை எழுப்பப்படுவார் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையாக சொன்னார்கள்.